கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்று வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தராகிய இயேசுவினுடைய இரண்டாவது வருகையிலே அவர் ராஜ்யத்தை முழுவதுமாக ஸ்தாபிக்கப் போகிறார். அதிலே நாம் அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக ஆண்டாண்டு காலம் நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சுவிசேஷத்தினுடைய கடைசியிலே வரக்கூடியது அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இதை முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அதாவது நீங்கள் எப்போவுமே எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ 24வது அதிகாரத்துக்கு வருவோம். 24வது அதிகாரத்தில் கடைசியாக 23வது முடியும் பொழுது என்ன சொல்கிறார்? எருசலேமை பற்றி சொல்கிறார். நான் மனதாக இருந்தேன் என்று யெகோவனுடைய அதே மனதுருக்கம் வருகிறத பார்க்கிறோம். உங்களுடைய வீடு பாழாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் முந்தைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி முடித்து ஒரு பிரதிஷ்டை 8வதுல பண்ணபோது 9வது அதிகாரத்திலையும் நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது அப்படிங்கிறார். இந்த கட்டின ஆலயம் காப்பாற்றாது, ஆனால் அந்த ஆலயத்திலிருந்து தொழக்கூடிய ஆண்டவர் அவர் தான். அவர் பெரியவர். இந்த ஆலயத்தை விட அவர் பெரியவர் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய மேசியா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்னைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இதை திரும்ப நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் எடுத்து கட்டுவீங்க. அப்படின்னா என்ன? நம்ம ஒரு கேள்வி மூணு கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டோம். இஸ்ரவேலர்களை பற்றி என்ன அப்படின்னா அவர்கள் இதை சொல்லித்தாங்கண்ணா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடியிருக்க வேண்டும், பாட வேண்டும். அது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க. அப்போ எப்போ பார்க்க போகிறீங்க? நிச்சயமாக திரும்ப வருவார். சரி, 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போக இதை தான் சொன்னார். முன்னாடி நடந்தது என்னன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த வீடு பாழாகும் என்று சொல்கிறார். இதில் வந்தவங்க எல்லாருமே நீங்கள் கொலை பண்ணியிருக்கிறேங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறார். புறப்படும் போது என்ன செய்கிறாங்க? அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். என்னமோ ஒன்றுமே இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஆண்டவர் எல்லா இடத்தையும் போயிருக்கிறார். எல்லா இடத்துலையும் போய் காசு வைக்கிறங்க இடம், அதாவது ஒவ்வொரு பகுதியாக போய் பார்த்துருக்கிறார். இப்போ அந்த இதோட வேலைப்பாடெல்லாம் காட்டியிருப்பாங்க. இது எப்படி திடீர்னு ஒரு ஆளால் இடிக்க முடியும்? அவருடைய தேவாலயத்தினுடைய கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க வந்தார்கள். ஆமாம். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இதை நீங்கள் பார்க்குற விதமாக நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்குறேன், ஆனால் என்ன நடக்க போகுது? இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா சொல்லலை, இது உண்மையாக இடிக்கப்படும். அப்போ அவங்க கேட்டவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இதான் இயேசுவானவர்கிட்ட சொல்லி இந்த உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்குன்னு நிறைய பேர் பேக் அடித்து ஓடிடுறாங்க. இது எப்படி முடியும்? திரும்ப மறுபடியும் உண்மை தேவாலயத்தை பற்றி பேசுகிறாரு, அதுக்கு அடுத்தது எருசலேம் என்று பேசுகிறாரு, அதுக்கு அடுத்த 3வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், ஒரு கேள்வியில் கேட்டீங்க, ஏன் ஒலிவமலை, ஏன் எருசலேம்? அது ஒரு சிம்பாலிக், அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய 1வது வருகையும் அவர் உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் திரும்ப 2வது வருகைங்கிற ஒரு அடையாளமாக கொடுக்கும். ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து மறுபடியும் எங்கேயும் தனியாக தான் வர்றாங்க இல்லை, தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள்னா எதை சொல்றாரு? எதை கேட்குறாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எப்போ இந்த தேவாலயம் இடிக்கப்படும்? காத்துட்டு இருக்காங்க. எப்போ இந்த தேவாலயம் இடிக்கணும்? இல்லை காத்துட்டு இருக்கல. இது எப்படி? அவங்க கேட்டது எப்போ இல்லை, எப்படி இடிக்கப்படும், அதுதான் சரியானது. இது யார் இடிப்பா, எப்பொழுது இடிக்கப்படும்? இது நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, இந்த வசனங்கள் எப்போ எழுதுவோம்? இடிக்கப்பட்ட பின்பு எழுதப்பட்டது. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம திரும்ப எழுதுகிறார். இந்த மத்தேயு எழுதும்போது முன்பதாகவே இந்த தேவாலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு போகுது. 70வது வருஷத்தில் தீத்துர் ஆயன் வரும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு தேவாலயத்தை இடித்து போடுறாரு. இப்போ மக்களுக்கு என்னவா இருக்கு? எப்படி இந்த ஆள் இடித்து போட்டார்? இது எங்கேயாவது இருக்குதா? இயேசுவானவர் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் நடந்துச்சுப்பா, இதெல்லாம் சொன்னார், நீ புரியலை, உனக்கு நீ அவர் சொல்லும்போது கேட்கல, நீ எங்கேயோ பார்த்துட்டு இருந்துற. டீச்சர் சொல்லுவாங்கள்ல, ஒயில் ஐ எம் ஷவுட்டிங் ஒய் யூ ஆர் சீயிங் த மங்கி அவுட் சைடு அப்படின்பாங்க. நான் இங்கே ஒரு ஆள் இருக்கும்போது ஏன் இல்லை அப்படி சொல்லுவீங்கள, ஒயில் ஐ எம் ஹியர் ஒய் யூ ஆர் சீயிங் த மங்கி அவுட் சைடு அப்படின்பாங்க.
ஸ்கூலில் அப்படி சொல்லுவாங்க. நான் இங்கே இருக்கும்போது ஏன் வெளியில் வந்து குரங்க பார்த்துட்டு இருக்கேன். இவங்க இங்கே இருக்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க, வெளியில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாங்க, கவனிக்கலை சரியானபடி. ஆனால் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு விழுந்து போகணும்னு இயேசுவான் அவர் முன்னாடியே சொன்னாருன்னு சொல்லி 2வது 3வது தலைமுறைக்கு இது கொண்டு வராங்க. முதல் தலைமுறையில் அவங்க எல்லாம் கேட்குற இது ஆக்சுவலாக 2வது தலைமுறையாக இருக்கும். 2வது தலைமுறையில் உள்ளவங்க தான் இங்கே வந்திருப்பாங்க. சிதறடிக்கப்பட்டவரில் முதல் தலைமுறையில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ 2வது தலைமுறை வந்துருச்சு. சரி, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு. இந்த 23வது 24வது அதிகாரம் இல்லை, 24வது அதிகாரத்தை நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கலாம். 1 முதல் 3 வசனங்களில் ஒரு முன்னுரையான கேள்விகள் வருது. இல்லை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேள்வி, இது கொஸ்டின்ஸ் வருதா 1 முதல் 3. அப்புறம் 4 முதல் 8 பொதுவான ஒரு எச்சரிப்பு, ஜென்ரல் காஷன், வார்னிங். அதோடு கூட அந்த எச்சரிப்பு எப்படி வரும்னா, உபத்திரம் வரும், அதில் ஊழியமும் வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக அது பின்னாடி உள்ளதை பார்த்தீங்கன்னா 9 முதல் 14 வசனங்களில் இனிமேல் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எச்சரிக்கைகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் வரும். 15 முதல் 28 வரை சொல்ல பெரும் பாடுகள், அதாவது இன்டென்சிட்டி அதிகமாகுது. முதல்ல வந்து பொதுவாக நடக்கிறது, அதுக்கு பின்பு அதிகமான பாடுகள் வருங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக 29 31 வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு வரும், அது உடனடியாக வரும் அப்படிங்கிறார், ரொம்ப குயிக்கு அப்படிங்கிறார். அப்புறம் அதுக்கு அடுத்ததாக மனுஷகுமாரனுடைய வருகை, இது எல்லாமே இந்த இணைந்த நியாய தீர்ப்பு, இது எல்லாமே 32 36 வரைக்கும் சொல்கிறாரு. அதற்கு பின்பதாக வரக்கூடிய இன்னும் அதிகமான எச்சரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. 3 கேள்விகளோடு முன்னுரை, 4 8 வரைக்கும் எச்சரிக்கை, உபத்திரவம், அப்புறம் ஊழியங்கள் ஆரம்பிக்குவது. 9 முதல் 14 பெரும்பாடுகள், அதோடு கூட ஒரு ஊழியம் இருக்குது. 15 முதல் 28 உடனடியாக வரக்கூடிய நியாய தீர்ப்பு, அதற்கு பின்பதாக 29 31 மனுஷகுமாருடைய வருகையும் அவருடைய நியாய தீர்ப்பும் அங்கே கலக்கற பார்க்குறோம். 32 36 வரைக்கும் பின்னும் அதிகப்படியான எச்சரிக்கை. இந்த பகுதி முழுவதுமாக 23 24வது அதிகாரத்தை வாசிக்கணும்னா இது எச்சரிக்கையின் மேல் எச்சரிக்கையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை. சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, தேவாலயத்தில் 1 முதல் 3 நம்ம என்ன பார்த்தோம், வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டவரை நடக்கும், இது எப்படி இருக்கும், உலகத்தினுடைய முடிவுக்கும் இது இடிக்கப்படுவதற்கும் என்ன அடையாளம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள். இதில் தான் நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய 2வது வருகை, இதை குறித்து அவர் நிறைய எழுதுகிறார். அந்த 2வது வருகையை குறித்து பார்க்கும்போது பரூசியா அப்படிங்கிறாங்க. இந்த 2வது வருகை குறித்து எங்கெல்லாம் இருக்குது, 27வது வசனத்தில் இருக்குதோ, 27வது வசனம், 37வது வசனம், 39வது வசனம் இல்லை. அவர் வரும்பொழுது இல்லை, கொஞ்சம் அவர் வருகையில இருக்குதா இல்லை, எத்தனை 27வது வசனத்தில் இருக்கா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அந்த பரூசியா அப்படிங்கிற வார்த்தை இருக்கா. அதுக்கு 37வது வசனத்தில் இருக்குதா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வரும் காலம் 39 வருதா, 30 31 இருக்கு. பாருங்க வாசிங்க. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை சகல கோத்திரத்தாரும் கண்டு புலங்குவார்கள். ஓகே, அடுத்தது 31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதாவது அவருடைய 2வது வருகையில என்னெல்லாம் நடக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றார், அடிக்கடி சொல்லுகிறார். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். 2 அதிகாரத்திலையும் அவருடைய வருகை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை, திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. சரி, இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு, பிரதியுத்தரமாக என்ன நடக்குங்கிறாரு, என்ன நடக்கும் இது இயேசு, அதாவது இவ்வளவு பிரச்சனை வரும்பொழுது சொல்லுவாங்க, அந்த ஊர் 2 பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கும்னா, நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவார்கள், வஞ்சிக்கிற ஆவி கடப்படும், அப்போஸ்டசி அப்படின்பாங்க, இதில் நடக்கப்படுது. அதுக்கடுத்தா என்ன நடக்கும், ஸ்பிரிச்சுவல் டிசாஸ்டர் நடக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையே அவங்க இழந்து போவாங்க. அதுக்கடுத்து அப்போஸ்டசி அப்படின்னா என்னது, வேதத்தை விட்டு வெளியில் போகிறவங்க இருப்பாங்க. அதுக்கு ட்ரெஷரினா ஏமாற்றுக்காரர்கள் வருவார்கள். இன்டர்னல் ஹேட்ரெட், உள்ளேயே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன காட்டி கொடுப்பாங்க, விரோதமாக இருப்பாங்க. அப்புறம் லவ்லெஸ்னஸ், அன்பு தனிந்து போகும். இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா,
எப்போ பிரச்சனை குழப்பங்கள் வருதோ இதுக்குள்ளே எப்படியாவது இந்த கலங்கன குட்டையில் மீனை பிடிக்கலான்னு ஒரு குற்றம் வரும், அக்கிரமம் மிகுதியாகும். அக்கிரமம் இதாகும். சரி, இதை வரிசையாக வாசிச்சு பாருங்க. 4வது வசனத்துல இருந்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். சரி, அப்போ என்ன நடக்கும்னா அந்த 2வது வருகை வரும்பொழுது எல்லாருமே பிரச்சனையில் இருக்கும்போது திடீர்னு வந்து நான் தாண்டா உலக நாயகன் அப்படின்னு சொல்லி வருவான். என்ன கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அல்லது என்ன சொல்ல, கன்சல்டன்ட் குரு, குளோபல் குரு அப்படின்னு வருவாங்க. நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அநேகர் வந்து அது ஒன்று இருக்காது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசியோட எண்ணிக்கை என்னன்னா உள்ள வந்து பிலிவரோட எண்ணிக்கையை விட அதிகமாக போயிடும். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அநேகர் வந்து யாருடைய நாமத்தை தரித்து கொண்டு, என் நாமத்தை தரித்து கொண்டு, நானே கிறிஸ்து என்று சொல்லி, ஆமாம், பேரை வச்சுருவாங்க. ஆமாம், ஆண்டவருடைய பேரை வச்சுக்கிடுவாங்க, நானே கிறிஸ்து. இப்படி சொன்னவங்களாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, பேரை வச்சுக்கிறாங்க. அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ என்ன சொல்லணும், அபாஸ்டசி விரோதமாக பேசுவார்கள். ட்ரெஷரி அவங்க எல்லாம் செய்வாங்கன்னா ஏமாற்றுக்காரர்களாக இருப்பாங்க, வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அடையாளம், கடைசி நாட்களுடைய அடையாளம். அடுத்தது யுத்தங்கள், ஆமாம், யுத்தங்களையும் கேட்பீங்க, யுத்தங்களுடைய செய்திகளையும் கேட்பீங்க, நேரடியாகவும் பார்ப்பீங்க, டிவிலையும் கேட்பீங்க, ரேடியோலையும் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடந்தாலும் என்ன செய்வாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அப்ப இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக இந்த உலகம் அல்லோகலப்படும். ஒரு எல்லாம் அமைதி, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். இதை கொடுக்கறது தான் ஆண்டவர் வந்தார். இதைத்தான் இந்த சுவிசேஷமாக இந்த சபையானது அறிவித்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கும், எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து ஒன்னது கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை பார்த்து என்ன செஞ்சுருக்கணும், மக்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்ன யோசிச்சிருக்கணும், இது வந்து நம்மளுடைய கீழ்ப்படியாமலும் கர்த்தரை விட்டு விலகினாலும் வர்றது தான், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதுனால வர்றது தான் சொல்லி யோசிக்காமல் திடமாய் போய் என்ன செய்வாங்க, இதனால எவ்வளோ சம்பாதிக்கலாம். இந்த கோவிடில் பாருங்கள், நிறைய பேர் சம்பாதிச்சிட்டாங்க. நிறைய உயிர்கள் இழந்த போது நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. இதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், அதாவது இந்த அன்பு தனிந்து போகணும்னு சொல்கிறாருல, அது அங்கே தான் நடந்துச்சு. கொள்ளை நோய்களையும் பூமி அதிர்ச்சிகள், அதுக்கு அடுத்தது வாசிச்சுங்களேன். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், அப்போ ஒரு ஜனத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு விரோதமாக அடுத்த மக்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு தேசத்துக்கு விரோதமாக அடுத்த தேசம். ரெண்டு நீங்கள் கவனிச்சிங்களா, தேசத்துக்குள்ளேயே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். வீடு வீடாக போய் உன் ஃப்ரிட்ஜில் என்ன கறி வச்சுருக்கேன்னு தேடுவாங்க. தேடி கறியக்காக மக்களை அடித்து கொள்ளக்கூடிய மக்கள் கூட்டம். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், எப்படியாவது அடுத்த ராஜ்யத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக பஞ்சங்கள், ஒரு பக்கம் பஞ்சை, இன்னொரு பக்கம் பஞ்சங்களும் கொள்ளை நோய், அடுத்தது பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். உள்நாட்டு கலவரம், வெளிநாட்டு கலவரம், அப்புறம் பஞ்சம், இயற்கையினுடைய சீற்றங்கள், இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னது, இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் வேதனை கிடையாது, வேதனைக்கு ஆரம்பம்ங்கிறார். இதுவே இப்படி இருந்தால் வேதனை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரம் இதுக்கு நேராக தான் உலகம் போயிட்டு இருக்குன்றாரு. ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொன்னார்னா, உலகத்தில் ஆண்டவர் எல்லா கனிம வளங்களையும் வைத்திருக்கிறார், ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஆனால் மனிதன் இந்த நிலைமைக்கு வந்ததுனால ஒரு இடத்துல மட்டும் அனைத்தும் குமிஞ்சிருச்சு, அடுத்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இந்தியாவில் உள்ள பஞ்சத்துக்கு, நீங்கள் இந்தியாவில் உள்ள நிறைய பேர் இன்னும் பட்டினிச்சாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக வந்து நெல் வச்ச இடத்துல முளைச்சிருச்சு நெல். அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளோ நெல் முளைச்சிது. அதை எடுத்து கொடுத்துருந்தா நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்டுட்டு அவன் சாகாமல் இருந்திருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5% மக்கள்கிட்ட மற்ற 95% மக்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னொரு கணக்கெடுப்பு பார்த்தோன்னா
சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்களோ அதை சேகரித்திருந்தால் சொமாலியாவில் ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு போடலான்றாங்க. ஒரு நாளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேஸ்ட். அப்போ நம்ம ஊரில் வந்து இந்த எனது கல்யாணத்தில் சிக்கன் கறி வேஸ்ட் பண்ணுறதை பார்த்தா எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த அன்பு தணிந்து போனதுனால ஒரு பகுதியில் வளர்ந்து ஒரு பகுதியில் தேய்ஞ்சி இது எல்லாமே கடைசியில் எதை சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. நோட்டை சாப்பிடுவாங்க. என்னங்க? பணத்தை நோட்டு நோட்டாவை தான் சாப்பிட போகிறாங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், மக்களுக்கு விரோதமாக மக்கள், பஞ்சம் ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், பூமி எதிர்ச்சி ஒரு பக்கம், பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அதுக்கடுத்தா என்ன சொல்கிறாரு? அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை யாரை உங்களை என்ன யாரை சொல்கிறாரு? சீஷரான நீ மட்டும் தப்பிச்சுக்கிற முடியாது. இயேசுவினுடைய நாமத்தை சொன்னால் உனக்கு அடி விடுகும். உங்களை அப்போ சபைக்கு வரும் உபத்திரங்களை சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு உள்ள உபத்திரவங்களை சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. நீ வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால நீ வந்து உனக்கு ஒரு உபத்திரவம். நமக்கு உள்ள உபத்திரவம் என்ன? இந்த மக்களை நீ வந்து அந்த மக்களோடு நீ கலந்து போகாதனால உனக்குள்ள உபத்திரவம். நீ கலந்து போனதுனால உனக்கு உபத்திரவம், கலந்து போகாதனால உனக்கு வந்து உபத்திரவம். இது எங்கள் பக்கம் போனாலும் பிரச்சனை. ஆனால் என்ன, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமாம், இப்போ கிறிஸ்டியன் சொன்னாலே பிரச்சனையாக இருக்குது. அதுவும் நிறைய இடங்களில் இது பெரிய பிரச்சனை. வெளிநாடுகளில் வந்து போய் இயேசு கிறிஸ்தை பற்றி கொஞ்சம் கூட சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சம் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் வந்து ப்ரௌடாக 3 இது இருந்துச்சு, பயங்கர ப்ரௌடாக அந்த ஊர். ஒன்று வந்து இந்த LGBTC ABCDEF அந்த இதெல்லாம், அது ஒன்று. ரோட்டில் இந்த இது போட்டிருப்பாங்களே, அது என்னது, இந்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம்லாம் போட்டிருப்பாங்களே, அதில் என்ன பண்ணுவோம் பொதுவாக அந்த ஜீப்ரா கிராஸ் போட்டுருவாங்க. அது வந்து இந்த 7 கலர்ஸில் இருக்குது ஜீப்ரா கிராசிங்க. சர்ச்சுக்கு முன்னாடி வச்சுருக்குறாங்க கொடி. அந்த கொடியை we are proud, ஒருத்தர் சொல்கிறார், we are proud that we understand the gospel, the true spirit of the gospel, which is a love அப்படின்றாங்க. இன்னொன்று என்னதுன்னா, இந்த மேஜிக் ஆர்ட், எங்கே போனாலும் இந்த சோர்சரி மேஜிக் ஆர்ட் அது பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று அடுத்ததுன்னா ட்ரக்ஸ். இந்த 3லேயும் அந்த ஊர் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளேயே ட்ரக்ஸுடைய லைப்ரரி தான் இருக்குது. லைப்ரரி இருக்குது. என் நாமத்து நிமித்தமாக இது அவங்களுக்குலாம் ஒரு உபத்திரம் வராது, ஒரு பிரச்சனை இல்லை. அது கடைசியில் இருக்குது, அது வந்து வேறு. ஆனால் அவருடைய நாமத்திற்கான உபத்திரம் இருக்காது. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ 2 பார்க்கிறோம். ஒன்று, இஸ்ரவேலர்கள் தாக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். 2வது, உத்தம இஸ்ரவேலுடைய சபை தாக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னார்? மக்கள் ஏன் வெளிச்சத்தை பகைக்கிறாங்களாம்? ஆமாம், அப்போ வெளிச்சத்தை பகைக்க தான் செய்வாங்க, சபையை பகைக்க தான் செய்வாங்க. அவங்க செய்கிற இந்த தப்பு வெளியே தெரியக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப இருட்டிலே இருந்து நாங்கள் இடையிலே என்ஜாய் பண்ணிக்கிறோம். வெளியே தெரியக்கூடாதுல்ல, அவங்க உள்ளத்துக்குள்ளே தெரியக்கூடாது அப்படின்னு. உள்ளத்துக்குள்ளே தெரியக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. சரி, அப்பொழுது அநேகர் என்ன செய்வாங்க? என்ன நடக்கும்னுங்கிறாங்க? அப்பொழுது அநேகர் இடரடைந்து எங்கே உள்ளவங்க இங்கே இருப்பாங்க, உள்ள இடரல் அடைவாங்க, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து. ஆமாம், இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். என்னென்னா ட்ரெஷரி இன்டர்னல் ஹேட்ரட். உள்ளே வந்து ஹேட்ரட் வர்றதுக்கு காரணமே என்னென்னா பின்னாடி உள்ள செல்ஃபிஷ்னஸ். பின்னாடி காட்டி கொடுப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் முன்னாடியும் பார்த்தோம். அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள், என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு வந்து வஞ்சிப்பார்கள். எப்படி வருவாங்கன்னா கள்ளத்தீர்க்கதரிசிகளாக வருவாங்க. தீர்க்கதரிசனம் சொன்னால் தான் போரும்ல இந்த நாட்களில். சூப்பராக நல்லா எல்லாருமே வாங்கிடுவாங்க, சீக்கிரமாக வாங்கிடுவாங்க. தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது பவுலடியார் சொல்லும்போது, நான் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை பேசி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறவர்களாக இருப்பாங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதுக்கடுத்தத அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதை வாசிக்கும் போது இன்னொரு ஏதாவது பகுதியில் பவுலடியார் சொன்னது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அன்பு தணிந்து போகும். தீமோத்தேயுடைய புத்தகத்தில் எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் அது பகுதியில் தீமோத்தேயை பற்றி சொல்லிட்டு வரும்போது, தீமோத்தேயே கடைசி நாட்களில் இந்த கொடிய நாட்கள் வரும், அதனுடைய அடையாளங்கள் ஆவன அப்படின்னா
மக்கள் என்ன தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுயப்பிரியராயும் அப்படின்னு அந்த இழிவான ஆமாம் எல்லாமே ஒரு பெரிய பெற்றோரை அடிக்கிறவர்களாயும் என்னது கீழ்ப்படியாதவர்களும் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாரு. வா எடுங்க அது சுபாவ அன்பில்லாதவர்கள் 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தூஷணம் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். நம்ம நிகழ்ச்சி பார்க்குற பிள்ளைங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், தேங்க்ஸே சொல்ல மாட்டாங்க இந்த நாட்களில். தேங்க்ஸு சாரி கிடையாது. அது ஏன் தேங்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உனக்கு ஆண்டவர் உண்மையாக கொடுத்துருக்கணும். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இதையும் நீங்கள் கேட்காதீங்க ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களேன்ட்டு. பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களாயும். இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இணங்காதவர்களாயும் மன்னிக்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் பக்கத்திலே வர விட மாட்டாங்க துரோகிகள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். ஆமா, கர்த்தரை நேசிக்காமல் மற்றவர்கள் நேசிக்கிறது. அடுத்தது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இங்கேயும் நம்ம அதே தான் பார்க்கணும். என்ன நடக்கிறதுனா அவர் ஒரே வரியில் சொல்லிட்டாரு. இங்கே பவுலடியார் இன்னும் அதிகமாக அதை எடுத்து சொல்கிறாரு. என்ன இந்த பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது என்ன நடக்குன்னா ஒருவர் பகைப்பார்கள். இங்கே இந்த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸ் வரும், நிறைய முன்னாடி உள்ளதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனே இருக்குது, ரிச்சர்ட் உம்ராண்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் முன்பதாக அநேகர் உபத்திரவப்பட்டுருக்காங்க, இன்னும் உபத்திரவப்படுறாங்க. அப்போ யாரையுமே நம்ப முடியாது, யார் சீக்ரெட் ஏஜென்ட்னே தெரியாது. மனைவியே இருக்கலாம், பிள்ளைகளே இருக்கலாம், தகப்பனே இருக்கலாம். தகப்பன் தன்னுடைய பிள்ளையோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினா கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்குது. யார்கிட்ட எதை சொல்லணும்னே தெரியாது, தன்னுடைய விசுவாசத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. சொந்த மனைவிட்ட சொல்ல முடியாது, கணவன்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, நண்பர்கிட்ட சொல்ல முடியாது. சில அந்த நாளில் உள்ள அந்த இதெல்லாம் கதையெல்லாம் படிக்கும்போது நண்பர்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா, அப்படியா, அடுத்த நிமிஷத்தில் அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவனே சொல்லுவான், அவன் நின்னே அவன் ஃப்ரெண்டே சொல்லுவான் நேரடியாக. அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க, மூளைச்சலவை பண்ணப்பட்டவர். அதே தான் அந்த ஹிட்லருடைய நாட்களையும் அது நடந்தது. நடக்கும் அடிப்படையாக என்ன, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோன்னு சொல்லும்போது பெரிய ரகசியமாக இருக்க வேண்டிய மாதிரி இருக்கிற நிலைமையில் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, அதை மத்தியிலும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தான் எதற்காக ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்கன்னே தெரியாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கடைசி நாட்களில். ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அடுத்ததாக மறுபடியும் திரும்ப சொல்கிறார், அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புவார்கள், கடைசியாக முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு நாளில் சொல்கிறதல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறதல்ல, கர்த்தர் வருமளமாக விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்கள். இப்போ என்ன ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை, ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு இஃப் யூ ஆர் கீப்பிங் த சால்வேஷன். இல்லை, நீ அந்த சுவிசேஷத்தையும் அதனுடைய ரட்சிப்பை நீ வச்சிருந்தீன்னா ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. இவங்க இது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் ஆண்டவர் அப்போயே தெரிஞ்சிட்டாரு, இனிமேலாம் எங்களை என்ன சொல்ல மாட்டார், அவர் தண்டிக்க மாட்டார். அப்போ இயேசுவானவர் வர்றதுக்கு அவசியமே இல்லை. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார், முழுமையான ரட்சிப்பு. ஆனால் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, இது என்ன நடக்கும்? 14வது வசனம் வாசி. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும், எங்கே படித்தோம், ஆதியாகமத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும், உலகளாவிய சுவிசேஷம். இதில் நம்ம தெளிவாக நான் சொல்லியிருக்கார் மறுபடியும். ஒரே ஒரு அடையாளம் தான் ஆண்டவருடைய வருகைக்கு, என்னென்னா அவருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும். நம்ம வானொலியில் பண்ணுறோம், அடுத்தது டிவியில் தொலைக்காட்சியில் கொடுக்குறோம், அநேக இடங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ட்ராக்ஸ் மூலம் கொடுக்குறோம்,
யூடியூப் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம்னா வருகைக்கு நேராக நம்ம துரிதப்படுத்தலை. நோ ஒன் கேன் டூ தட் ஒன். நான் ஒரு இதைப்படுத்தணும், இயேசுவானவருடைய வருகையை நாம் துரிதப்படுத்துவோம். நம்ம துரிதப்படுத்தினால அவர் சீக்கிரமாக வரப்போகிறதும் கிடையாது, நம்ம தூங்குறதுனால அவர் வராமல் இருக்க போகிறதும் கிடையாது. அவர் நேரத்தில் அவர் வருவார், அவருடைய ஆளுகைக்குள்ளாக நடக்கணும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அவர் வருவதற்கு முன்பதாக எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். என்னென்ன உபகரணங்கள் உண்டோ அனைத்தையும் உபயோகித்து நம்ம அறிவிக்க வேண்டும். அப்பொழுது தான் முடிவு வரும். எப்போ முடிவு வரும்போது நமக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். என்னென்னா சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்க போகிறாரு. அப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறேன், திரும்ப வரப்போகிறேன், அதுக்கு இடையில இந்த வேலையை ஒழுங்காக செய், இந்த வேலையாவது ஒழுங்காக செய். இல்லை நல்லா இருக்குல்ல. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். இதை ஒரு பகுதியை மட்டும் நம்ம அழைச்சிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. அது என்னது பாழாக்குகிற அருவருப்பு? மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அப்புறம் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இது இயேசுவானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன், இங்கே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகட்டும், வீட்டிலே இருக்கிறவர்கள் கீழே இறங்க வேண்டாம், தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் ஷர்ட் பேண்ட் போடுறதுக்கு திரும்ப வர வேண்டாம். என்ன சொல்றாரு, அது என்னது பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பாழாக்குகிற அருவருப்பு வரும் அப்படிங்கிறார். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. இதை வாசிக்கிறவன் நிச்சயமாக கொஞ்சம் யோசிச்சு பாரு, வாசிக்கிறவன் யோசிச்சு பாருங்கிறாரு. சரி, 9:27 வாசி. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அப்போ அது என்ன சொல்றாரு, பாழாக்கிற அருவருப்பு அதோட ஒரு செட்டை அப்படிங்கிறாருல்ல, செட்டை என்று பாழாக்கிற அருவருப்பு செட்டை. இதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல எங்க வருது, பிணையும் இங்கே எங்க கழுகுகள் கூடும். அது எந்த 28வது வசனத்துல வருது. நம்ம இதுக்கு போக வேண்டியது மத்தேயு 24:28வது வசனம். நீ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். என்ன சொல்லுங்க, பாழாக்கிற அருவருப்பு எங்க வருதுங்கிறாரு, எருசலேம் பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது. இதை நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த தீத்து ராயன் என்ன செஞ்சான், அந்த எருசலேமை அழிப்பதற்கு முன்பதாக இந்த ஸ்ட்ராண்டட்னு சொல்லுவாங்க, அந்த போர்க்கொடி, அந்த போர்க்கொடியை கொண்டு வருவாங்க. அந்த போர்க்கொடியில் விக்கிரகம் இருக்கும். அந்த போர்க்கொடியிலே என்ன இருக்குன்னா அதோட மேலே அந்த ஸ்ட்ராண்டட் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு ஈகிள் படம் இருக்கும். ஒரு ஈகிளுடைய ஒரு சிலை இருக்கும், அவங்களுடைய தெய்வத்தினுடைய சிலை இருக்கும். அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அரண்மனைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, இப்போ ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ரோமர்கள் இந்த மாதிரியான வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, இவங்க வந்துட்டாங்கன்னாலே இது பாழாக்கம் அருவருப்பு, அவங்களுக்கு பெரிய அருவருப்பு. இது வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, பரிசுத்த தலத்தில் கண்டிருக்கும் பொழுது ஓடி போன்கிறாரு. அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து வாசிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பாழாக்கும் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் வரும் பொழுது நீங்கள் அதில் குழந்திருக்க முடியாது. சுவிசேஷம் நிச்சயமாக உங்களையும் மற்றவர்களையும் பிரித்தெடுக்கிறது. அது உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன், அதாவது கர்த்தருடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்பவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.